تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணையம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹ்வின் வேறொருளால் அவன் காட்டிய வழியின் பிரகாரம் அவனை வணங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கிலே இங்கே கொண்டு சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தருவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, சமீபத்திலே அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்திலே லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற நகரத்திலே மிக கடுமையான தீ விபத்து ஏற்பட்டு இருக்கக்கூடிய செய்திகளை சமூக ஊடகங்கள், செய்தி நிறுவனங்கள் இவைகள் மூலமாக அறிந்து வருகிறோம். நேற்றைக்கு கூட மீண்டும் அங்கே மிக கடுமையான தீ கொழுந்துவிட்டு எரிவதாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. இந்த நேரத்திலே ஃபேஸ்புக் சமூக வலைதளங்களிலே நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களால் ஒரு விதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். என்ன விமர்சனம் என்றால், கலிபோர்னியாவிலே ஏற்பட்ட தீ விபத்து என்பது அமெரிக்கா பாலஸ்தீன மக்களுக்கு செய்த கொடூரத்தின் எதிர் விளைவு. கடவுள் மிக கடுமையாக அவர்களை தண்டித்து விட்டான். அவர்கள் காசாவிலே மக்களை அநியாயமாக கொண்டு குவிப்பதற்கு ஆயுதங்கள் உதவி செய்தார்கள், பொருளாதாரத்தில் உதவி செய்தார்கள். அந்த மக்கள் மிக கொடூரமாக தாக்கப்பட்டார்கள். இருக்கக்கூடிய வீடுகள், இல்லங்கள் அனைத்தும் மிக கடுமையாக சேதத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. எனவேதான் இறைவன் அதற்கு பகரமாக லாஸ் ஏஞ்சல்ஸிலே உள்ள மக்களை, அதுவும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடிய உலகத்திலே மிகப்பெரிய செல்வந்தர்களெல்லாம் வசிக்கக்கூடிய இந்த பகுதியை இறைவன் அழித்து விட்டான், நெருப்பால் நொறுக்கி விட்டான் என்ற கருத்து சமூக வலைதளங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள். இதோடு நின்று விடவில்லை. சில பேர் இதையெல்லாம் தாண்டி காசாவிலே, பாலஸ்தீனத்திலே அந்த பகுதி எவ்வளவு நிலப்பரப்பை கொண்டு இருக்கிறதோ, எந்த அமைப்பில் எல்லாம் அந்த நிலப்பரப்பு இருந்ததோ அதே போன்றுதான் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற நிலப்பரப்பும் அதே மாதிரி இருந்தது. அதே அளவுக்கு அல்லாஹ் அழித்து விட்டான். ஏறத்தாழ இங்கு ஒரு 4000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இங்கு பாதிப்பு என்றால், அதே போன்ற அங்கும் 4000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பாதிப்பு. பாலஸ்தீனத்திலே எந்த அளவுக்கு பாதிப்போ அதே அளவிற்கு, எவ்வளவு இடத்தில் பாதிப்போ அதே இடம். இப்படி இறைவன் பழி தீர்த்து விட்டான் என்றெல்லாம்
பல்வேறு விதமான தகவல்களை, அதுவும் மார்க்கம் படித்தவர்கள் கூட இது போன்ற செய்திகளை பரப்புவதை எல்லாம் பார்க்கலாம். நம்மை பொறுத்த மட்டில் முஸ்லிம்கள் நிறைய பேர் இது சரியா தவறா என்று கூட ஆய்வு செய்யாமல், ஆமா கரெக்ட் தானே, அல்லாஹ் மிகப்பெரிய தண்டனையை வழங்கிவிட்டான் என்று குர்ஆனையோ ஹதீஸையோ இஸ்லாத்தினுடைய இன்ன பிற பார்வைகளையோ எதையும் பார்க்காம ஃபார்வர்டும் பண்ணி விடுவாங்க. அதாவது மொத்த கருத்து என்னவென்றால், பாலஸ்தீனத்திலே மக்கள் அநியாயமாக பாதிக்கப்பட்டார்கள், அதற்கு இறைவன் மிகப்பெரிய தண்டனையை இங்கே வழங்கிவிட்டான். இதுதான் முதல்ல எடுப்பிலேயே இந்த கருத்து என்பது தவறு என்பதற்கு நம்முடைய சின்ன அறிவை வைத்து பார்த்தாலேயே போதும். பாலஸ்தீனத்திலே ஏறத்தாழ 50,000 பேர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். 3 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஊனமாக ஆக்கப்பட்டார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நேற்றைய செய்திகளிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த இடிபாடுகளை, அதாவது இஸ்ரேல் ராணுவம் அங்கு இருக்கக்கூடிய பில்டிங்களை தகர்த்திருக்கிறார்களே, இந்த இடிபாடுகளை சுத்தமாக அகற்ற வேண்டும் என்றாலேயே 21 வருஷம் ஆகுமா? 1-2 வருஷம் இல்ல, 21 ஆண்டுகள் ஆகும். அந்த இடிபாடுகளை, அந்த குப்பைகளை அகற்ற வேண்டும் என்றால் ஏறத்தாழ 10,000 கோடி செலவாகும். இப்படியெல்லாம் புள்ளி விவரத்தை ஐநா சபை வெளியிடுகிறது. கிட்டத்தட்ட 40,000 50,000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. 3 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஊனமாக ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுக்குத்தான் அல்லாஹ் அங்கே பழி தீர்த்திருக்கிறான் என்றால், அங்கே இறந்தவர்களுடைய எண்ணிக்கை என்ன? இன்றைய நிலவரப்படி 48 பேர் தான் இறந்திருக்கிறாங்க. கலிபோர்னியாவிலே, அங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இறந்தவர்களுடைய நிலை அவ்வளவுதான். பெரிய பெரிய சொத்துக்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது என்கிறார்களே. பாலஸ்தீனத்தோடு நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் 10% கூட அழிக்கப்படவில்லை. இதுதான் யதார்த்தம். பாதிப்பு இருக்கிறது, அதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பாலஸ்தீனத்தையும் கலிபோர்னியாவையும் ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால், இங்கு ஏற்பட்ட எவ்வளவு பாதிப்போ இதே மாதிரி அங்க இல்லை. இது எதையுமே கொஞ்சம் கூட யோசிக்காம இறைவன் மிக கடுமையாக தண்டித்து விட்டான், பழி வாங்கி விட்டான் என்ற ஒரு சிந்தனையை இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே பரப்புறாங்க. இது நீங்க சிந்தித்தாலேயே இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை சின்ன ஒரு உதாரணத்து மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்து இறைவன் தன்னுடைய நீதியை அல்லாஹ் சொல்கிறான். என்ன நீதி? ஒரு மனிதன் தவறு செய்து விட்டான் என்றால் அந்த தவறுக்காக வேண்டி உலகத்திலே ஒருவனை தண்டிப்பதாக இருந்தால் உலகத்தில் ஒருத்தன் கூட மிஞ்ச மாட்டான். இதை நான் சொல்லல, திருமறை குர்ஆன்ல சூரத்து நஹல் என்று சொல்லப்படுகின்ற அத்தியாயத்தில் 61வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலவ் யுஆஹிதுல்லாஹு النَّاسَ بِظُلْمِهِمْ مَا تَرَكَ عَلَيْهَا مِنْ دَابَّةٍ. தெரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறினால் அவர்களை நாம் தண்டிக்க நினைத்திருந்தோம் என்றால் இந்த பூமியில ஒரு உயிரினம் கூட நாம் விட்டு வைத்திருக்க மாட்டோம். உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் ஒரு தப்பு பண்றதானே செய்யறான். தப்புக்கு உடனே தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு இறைவன் நாடி இருந்தால் யாரு மிஞ்சுவா? நீங்க பெரிய ஆய்வுலாம் பண்ண வேண்டாம். இன்னைக்கு எத்தனை பேர் சுபு தொழுதோம்? அது ஒரு தவறு தானே. சுபு தொழாம எத்தனை பேர் இருக்கிறோம்? ஐங்கால தொழுகை எத்தனை பேர் கடைபிடிக்காம இருக்கிறோம்? இறைவன் தண்டிக்க நாடி இருந்தால் இப்ப ஜும்மாவுக்கு வந்திருக்க முடியுமா? நீ சுபுவுக்கு வரல, உன் கையை எடுத்துட்டேன். நீ லோருக்கு வரல, உன் காதை எடுத்துட்டேன். நீ அசருக்கு வரல, உன் மூக்கை எடுத்துட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு ஆளும் ஊனமா தான் நடக்கும். ஏன்னா அவ்வளவு தவறு நாமளே பண்றோம். தௌஹீத்வாதியா இருந்தாலும், முஸ்லிம்களா இருந்தாலும், முஸ்லிம் அல்லாதவர்களா இருந்தாலும் யாரு தவறுக்கு அப்பாற்பட்டவர்? அப்ப நம்ம செய்யக்கூடிய இந்த தவறுக்கு, நம்ம செய்யக்கூடிய இந்த அநியாயத்திற்கு அல்லாஹ் தண்டிப்பதாக இருந்தால் ஒரு மனுஷன் மிச்சம் இருக்க முடியுமா? எல்லாரும் ஏதாவது ஒரு தவறு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு தவறு பண்ணினால் அவ்வப்போது அந்த தவறுக்கு இறைவன் தண்டிப்பதாக இருந்தால் உலகத்துல யாருமே மிஞ்சி இருக்க முடியாது. அதனாலதான் அல்லாஹ் இப்படி சொல்றான், நான் பிடிக்கன்னு நினைச்சேன்னு வச்சுக்க, நீங்க செய்யக்கூடிய அநியாயம், அக்கிரமம், பொய் பேசுறது, பித்தராட்டம் பண்றது, ஏமாத்துறது, இவைகள் எல்லாத்துக்கும் நான் தண்டிப்பதாக இருந்தால் ஒருத்தன் மிச்ச மாட்டீங்கடா. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், அதுக்காக வேண்டி நீங்க செய்யக்கூடிய தப்பை நான் கண்டும் காணாமல இருக்கல,
ஒவ்வொரு தவறுகளையும் நான் குறித்து வைத்திருக்கிறேன். அது ஒரு நாள் வரும், அந்த நாள்ல நான் பிடிப்பேன், மறுமை நாள்ல நான் பிடிப்பேன். நீ எவ்வளவு பெரிய யோக்கியம் எவ்வளவு பெரிய அயோக்கியம் என்பதை அங்க நான் உன்னுடைய நிலையை வைத்து உன்னுடைய செயல்பாடு வைத்து நான் உனக்கு எல்லா விதமான விஷயங்களுக்கும் தீர்ப்பளிப்பேன். இறைவன் இப்படி சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த அடிப்படையில அமெரிக்கா தப்பே பண்ணிடுச்சுன்னு வைங்களேன், அமெரிக்கா தப்பு பண்ணிடுச்சு, அதுக்காக வேண்டி அல்லாஹ் தண்டனை கொடுத்துட்டான் அப்படின்னா மொத்தத்துல எல்லாம் அழிக்கணும். இறைவனுடைய தண்டனை இறைவனுடைய சோதனை ரெண்டுக்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியில வேறுபாடே தெரியல. அதனாலதான் இப்படி எல்லாம் ஏகப்பட்ட உலகங்கள், மார்க்கத்தையும் படிக்கிறது இல்ல, உலக அறிவும் தெரிகிறது இல்லை. அமெரிக்காவில் நடந்த அந்த விபத்து, இங்கு நடக்கக்கூடிய இது போன்ற மோசமான நிலை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தாலேயே மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு. அதனால இதுக்குத்தான் அது தண்டனை அப்படின்னா சொல்ல இயலாது. இது சின்னதாக நம்ம யோசிச்சாலே போதும். இன்னும் சொல்ல போனா நீங்க இந்த ஆயத்தை வைத்து இன்னும் கொஞ்சம் பாடம் படிங்களேன், இன்னும் கொஞ்சம் சிந்தனையை வளருங்களேன். இப்ப உலகத்துல யார் தப்பு பண்ணல, அது ஒரு கோணம். மிகப்பெரிய தவறை நீங்க எடுத்துக்கிடுங்க, மோடி பண்ணலையா? எத்தனை முஸ்லிம்களை கொலை செய்தார்கள்? குஜராத்தில் 2000 முஸ்லிம்களை கருவறுக்கலையா? பல்கிஸ் பான்களை இதே போன்ற பெண்களை கற்பழிக்கலையா? அப்ப இறைவன் அவன் தண்டிக்க நினைத்திருந்தால் இவர்கள் இப்ப ஆட்சியில இருக்க முடியுமா? கற்பழித்த குற்றவாளிகள் எல்லாம் இன்றைக்கு நீதிமன்றத்தில் இருந்து ஜாமீன் வாங்கிட்டு வெளியில சுத்துறாங்களே. எத்தனையோ கொலையாளிகள் நீதிமன்றத்தில் அந்த கொலையை நிரூபிக்கப்படாம அவங்க குற்றவாளிகள் இல்லை என்று உலக கோர்ட்டு அளிக்கக்கூடிய தீர்ப்பை அவங்க ஏற்று நடக்கிறாங்களே, இருக்கிறாங்களே. அப்ப இறைவன் தண்டிக்கிறதா இருந்தால் ஒரு குற்றவாளி கூட உலகத்தில் இருக்க, இதுதானே எதார்த்தம். இந்த சிந்தனை நம்மள நிறைய பேருக்கு இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? எடுத்த எடுப்புலயே சென்டிமெண்டா யோசிப்போம். எல்லா மனுஷனுக்கும் நீங்க வேற ஒண்ணு வேண்டாம், ஒரு வீடு பக்கத்து வீடு திடீர்னு கீழே இருந்து முடிஞ்சிடுச்சு, என்ன சொல்லுவீங்க? வேணும், அவனுக்கு வேணும். நேற்று வரை எவ்வளவு திமிரு பண்ணா தெரியுமா? அல்லாஹ் கொடுத்துட்டான். ஏன்னா உனக்கு அண்ணா அல்ல அண்ணா வகி அனுப்புனா ஒருத்தன் கீழே உழுந்துட்டான்னு வைங்களேன், வேணும்டா இவன் உனத்தான் வேணும். எவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான், அல்லாஹ் உடனே தண்டனை கொடுத்துட்டான். சரி, அதே நிலை உனக்கு வந்துச்சுன்னா, உன் வீடு இருந்து விழுந்துடுச்சு, உனக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, உனக்கு ஒரு வயிற்றுவலி வந்துருச்சு, உனக்கு வேற ஏதாவது ஒரு பயங்கரமான வியாதி வந்துருச்சு, அப்ப என்ன செய்ய போற? இதே மாதிரிதானே அவனும் பேசுவான். அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணான் தெரியுமா? வியாபாரத்துல எவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணான் தெரியுமா? விவசாயத்துல எவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணான் தெரியுமா? அல்லாஹ் கொடுத்துட்டான். அல்லாஹ் கொடுத்தது உண்மை, ஆனா அது தண்டனையா? அதான் கேள்வி. இறைவன் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹ் தண்டனை தருவதாக இருந்தால் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கணுமே. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே சென்டிமெண்டா பாக்குறது. ஆமா, இதுக்கு அது, அதுக்கு இது, இதுக்கு அதுதான். அதனால முதல்ல இஸ்லாத்தினுடைய ஒரு பேசிக்கு நீங்க விளங்கிக்கணும். இறைவன் நம்ம செய்யக்கூடிய தவறுக்கு தண்டிப்பதாக இருந்தால் உலகத்துல ஒருத்தனும் மிச்ச மாட்டான். அப்படின்னா எதை சொல்ல வரா? உன்னுடைய நல்லது கெட்டது இவைகளுக்கெல்லாம் நான் தண்டனை தரலப்பா. இறைவன் அந்த முடிவு எடுத்திருக்கிறான். உனக்கு நீ செய்யக்கூடிய தீமைகளுக்கெல்லாம் உடனுக்குடனே பிடிக்கணும், அது என்னுடைய நோக்கம் கிடையாது. பிடிப்பேன், அது மறுமையில தான் நான் பிடிப்பேனே தவிர உலகத்துல நான் உன்னை பிடிக்க மாட்டேன். அதனாலதான் இன்னைக்கு எல்லா அயோக்கியர்களும் உலகத்துல வாழலாம். எல்லா அயோக்கியத்தனம் பண்ணவனும் உலகத்துல நிம்மதியா இருக்கு. நமக்கு ஆச்சரியமா இருக்கும்ல, என்னடா இது கொலை பண்ணா, கற்பழிச்சா, ஏமாத்தலாம், பித்தலாட்டம் பண்ணா, அடுத்தனுடைய சொத்தை ஆட்டையே போட்டான், நல்ல ஜாலியா போறானே. ஆமா, ஜாலியா தான் இருப்பான். அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுகிறான். நான் தண்டிக்க மாட்டேன்னு இறைவன் சொல்லுகிறான். நம்மளா உட்கார்ந்துகிட்டு இறைவனுடைய அதிகாரத்தை கையில எடுப்பது அது ஒரு மூமினுக்கு அழகல்ல. இது முதல்ல விளங்கிக்கணும். அடுத்து இரண்டாவது, சோதனை என்பது வேறு, இறைவனுடைய தண்டனை என்பது வேறு. உலகத்துல இறைவன் சில ஆட்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் பல்வேறு இடங்கள்ல திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஃபஸீரு ஃபில் அர்லி ஃபன்னுரு கைஃப கான ஆகிபத்துல் முகذிபீன். இந்த பூமியில நீங்கள் பல ஊர்களுக்கு சுற்றி பாருங்கள், நிறைய பகுதிகளுக்கு நீங்க போங்க, பொய்யர்களுக்கு எவ்வளவுப்பட்ட தண்டனைகள் வழங்கப்பட்டது அப்படிங்கறத நீங்க பாருங்க. தண்டனை கொடுத்தும் இருக்கிறான், மிகப்பெரிய தண்டனை எல்லாம் கொடுத்திருக்கிறான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, ஒரு சப்தம், ஒரு சமுதாயத்தை நாம் அழித்திருக்கிறோம். மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு, நூஹ் நபியுடைய சமுதாயத்தை நாம் அழிச்சிருக்கிறோம். வேதனையை கொடுத்து நாம இப்படி எல்லாம் அழிச்சிருக்கிறோம். அதே போன்று
வானத்துல இருந்து கல்மாரி பொழிய வைத்து, கல் மழைய பொழிய வைத்து லூத் நபியுடைய சமுதாயத்தை நாம அழிச்சிருக்கிறோம். ஒரு பூமியை அப்படியே தலகுப்புறாக பிரட்டி அந்த சமுதாயத்தை நம்ம வேதனை கொடுத்திருக்கிறோம். இப்படி நிறைய அல்லாஹ் சொல்றான். வேதனையை கொடுக்காம இறைவன் இல்ல, தண்டனை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் தண்டனை கொடுப்பதாக இருந்தால் அதுக்கு ஒரு நியதியையும் ஒரு நிபந்தனையையும் இறைவன் சொல்லி காட்டுகிறான். உலகத்துல ஒரு சமுதாயத்தை அழிப்பதாக இருந்தால், இறைவனுடைய தண்டனை அடிப்படையில் அழிப்பதாக இருந்தால், ஹத்தா நபாஸ இலைஹிம் ரசூலா, அங்க ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பிடுவான். ஒரு தூதரை அனுப்பி நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு, ரஹ்மானுக்கு கட்டுப்படு, இறைவனை மாத்திர நீ வணங்கு, அநியாயம் பண்ணாத, இப்படிங்க கூடிய பிரச்சாரத்தை மீண்டும் மீண்டும் செய்வதற்காக வேண்டி ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்புவான். அதே போன்று அந்த தூதரை அனுப்பி அந்த தூதர் இன்னொரு எச்சரிக்கையும் செய்வார். என்ன எச்சரிக்கை? என் பேச்ச நீங்க கேட்கலன்னா, அநியாயத்தை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய வேதனை வரும் இப்படின்னு சொல்லுவார். அல்லாஹ் அப்படியே சொல்லி காட்டுகிறான். எந்த மக்களை நான் அழிப்பதாக இருந்தாலும் அங்கே ஒரு தூதரை அனுப்பாமல் அழிக்கவே மாட்டேன், தண்டனை வழங்கவே மாட்டேன். தூதரை அனுப்பி பிரச்சாரம் பண்ண வச்சு அதற்கு எதிராக அவர்கள் நடந்தாத்தான் அந்த தூதர் சொல்வாரு, நீ அநியாயம் பண்றீங்கடா, நிப்பாட்டிருங்க, அல்லாஹ்வுடைய வேதனை வந்துரும் இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நிறைய பேர் என்ன செய்வாங்க? வேதனையை கொண்டு வா, நீ என்ன தூதர் தானே, அல்லாஹ்ட்ட இருந்து கடுமையான வேதனையை கொண்டு வா இப்படின்னு எகத்தாலும் பேசுவான். அதற்கு பின்னாலதான் அந்த தூதர்கள் இறைவன்கிட்ட கையேந்துவாங்க, யா அல்லாஹ் இந்த மக்களை நீ அழிச்சிரு. அதுக்கு பின்னால்தான் அல்லாஹ் வேதனையே தருவான். ஒரு வேதனை இறைவன் இறக்குவதாக இருந்தால் முதல்ல தூதர் வரணும், அவர் நன்மையை தீமையை பத்தி விளக்கணும், அதற்கு பின்னால வானத்துல இருந்து வேதனை வருது என்பதை முன்கூட்டியே அறிவிப்பு செய்யணும், அதுக்கு பின்னால்தான் வேதனையை அல்லாஹ் இறக்குவான். இவ்வளவு நிபந்தனைகள் அல்லாஹ் சொல்றான். கலிபோர்னியாவுல ஏற்பட்ட அந்த தீ விபத்து என்பது இறைவனுடைய வேதனைனா எந்த இறை தூதர் வந்தாரு? எந்த இறை தூதர் வந்தார் சொன்னாரா? அல்லது இப்ப சொல்றாங்க இவங்களுக்கு இறைவன்கிட்ட இருந்து வகை செய்தி மூலமாக ஏதாவது தகவல் வந்துச்சா? ஒண்ணுமே இல்ல. சாம கைக்கு வந்ததெல்லாம் எழுதி தள்ளணும். இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, முஸ்லிம் அல்லாதவர்களிடத்துல இஸ்லாம் மிக கடுமையாக விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது. உடனே கேட்கிறான்ல, எத்தனை பேர் கேட்கிறான்ல, எப்ப பாலஸ்தீனத்துல முஸ்லிம்கள் இப்படி கடுமையாக தாக்கப்பட்டதின் காரணத்தினாலதான் கலிபோர்னியா பற்றி எரிகிறது என்றால், குஜராத்தில் எத்தனை முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்களே, ஏன் இந்தியா பற்றி எரியவில்லை? அது கேட்கறதுக்கு பதில் சொல்லணும்ல. துண்டக்கான துணியக்கான ஓடலாம். எப்ப இதுக்கு அதுதான் பரிகாரம் என்ற சரி, அதே மாதிரி சின்னதோ பெருசோ எவ்வளவு பெரிய தீமைகள் இந்த உலகத்தில் நடக்குது. அப்ப ஒவ்வொரு நேரமும் பத்தி எரியணுமே. எல்லா இடத்துலயும் பத்தி எரியுதா? ஒன்னையும் எரியலையே. அப்ப இதையெல்லாம் வைத்துக் கொண்டு மற்றவர்கள் கேள்வி கேட்கும் போது பதிலும் சொல்ல முடியாது. ஏன்? இஸ்லாம் அப்படி சொல்லலையே. வேதனையை நான் நீங்க செய்யக்கூடிய தீமைக்காக வேண்டி உடனுக்குடன் வேதனை இறக்குமே அப்படின்னு இஸ்லாம் எங்கேயுமே பேசலையே. அடுத்து சோதனையை தருவாங்க. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சோதனையை கொடுத்தான். அது நல்லதை வைத்தும் கெட்டதை வைத்தும் அல்லாஹ் சோதிப்பான். அது நல்லவர்களுக்கு வரும், கெட்டவர்களுக்கும் வரும். சோதனை என்பது வேறு, வேதனை என்பது வேறு. வேதனை என்றால் இறை தூதரை இறைவன் அனுப்பி வைத்து அவர் பிரச்சாரம் பண்ணி இறைவனுடைய உத்தரவின் அடிப்படையில் வேதனை இதுதான் வேதனை என்பதை அந்த இறை தூதர் சொல்லணும். இதுக்கு பேர் தான் வேதனை. பாக்கி எல்லாத்துக்கும் வருது எல்லாம் அதுக்கு பேர் சோதனை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வல நபுலுவன்னக்கும், உங்களை நாம் சோதிப்போம், பில் கைரி வ ஷர்ரி, நல்லதை வைத்தும் கெட்டதை வைத்தும் உங்களை நாம் சோதிப்போம். இன்னும் சொல்ல போனால் இந்த உலக வாழ்க்கை என்பது சோதனை கூட தான். நல்லதை கொடுத்தும் சோதிப்பேன், கெட்டதை கொடுத்தும் சோதிப்பேன். குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் இந்த கருத்தை சொல்லி காட்டிட்டே இருக்கிறது. எல்லா மனுஷனையும், முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, தௌஹீத்வாதிகள் மட்டும் இல்ல, அல்லாஹ்வை மறுத்தவர்களுக்கும் சோதனை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் சோதனை, எல்லாத்துக்கும் சோதனையை கொடுப்பேன் அப்படின்ட்டான். சோதனையிலிருந்து தப்பித்த ஒரு மனுஷன் கிடையாது. யாரா இருந்தாலும் மனிதனாக இருந்தால் அவனுக்கு சோதனை உண்டு அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல சொல்றான். இந்த அடிப்படையில நபிமார்களுக்கு அல்லாஹ் சோதனை கொடுக்கலையா? அய்யூப் நபி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அய்யூப இது நாதா ரப்பஹு, அய்யூப் நபி அவர்கள் தன்னுடைய இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற அந்த சம்பவத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். என்ன அவங்களுக்கு ஏற்பட்டது? அன்னி மஸ்ஸனியல் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அய்யூப் நபி இறைவன்கிட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடம் ஏற்பட்டு விட்டது,
மிகப்பெரிய ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது, நீ தான் கிருபையாளனுக்கெல்லாம் மகா மேலான கிருபையாளன், என்னுடைய நோயை நீக்கு. இப்ப அய்யூப் நபி இப்படி இறைவன்கிட்ட கேட்டாங்க. அப்ப இறைவன் என்ன செய்யறான்? உடனே அவருக்கு பதில் அளிச்சு அவருடைய நோயை நீக்கினேன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்ப அய்யூப் நபிக்கு அல்லாஹ் வேதனை கொடுத்துட்டானா? ஒரு சோதனை வந்து விட்டால் அல்லது ஒரு சங்கடம் வந்து விட்டால் அவங்களுக்கு மிகப்பெரிய வேதனை தான் என்று நீங்க முடிவெடுப்பதாக இருந்தால், இது அய்யூப் நபிக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் வந்தது. அப்ப அந்த கஷ்டத்திற்கு அல்லாஹ் வேதனை கொடுத்துட்டான் அப்படின்னு முடிவெடுக்க முடியுமா? சோதனை நபிமார்களுக்கும் அல்லாஹ் இப்படி சோதனையை கொடுத்து, அதாவது சில கெட்டதை கொடுத்து சோதிப்பான். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒட்டக குடலை தூக்கி போட்டு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சோதிக்கலையா? அப்ப ரசூலுல்லாஹ் தண்டனையாது. நல்லவர்களுக்கு சில கெட்டதை மூலமாக சோதனை செய்வான். நபிமார்களா இருந்தாலும் நல்லவர்களா இருந்தாலும் எல்லாத்துக்கும் உண்டு. அதே மாதிரி நல்லதையும் கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். கெட்டது வந்த உடனே எனக்கு காய்ச்சல் வந்துடுச்சு அல்லாஹ் என்ன சோதிச்சுட்டான், சோதனை தான். அதே மாதிரி நல்லது வந்துடுச்சுன்னா அல்லாஹ் எனக்கு நன்மை செய்து விட்டான் அப்படிலாம் இருக்காங்க. அதுலயும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நல்லதை கொடுத்து உங்களை சோதிப்பேன். இதுக்கு உதாரணம் சுலைமான் நபி. எவ்வளவு அற்புதமான ஒரு நபி. அல்லாஹ் அந்த சுலைமான் நபிக்கு மிகப்பெரிய ஆற்றலை வழங்கினான். கொஞ்ச நெஞ்ச ஆற்றல் இல்லை, உலகத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய வல்லமை. எறும்பு பேசுகின்ற பாஷை சுலைமான் நபிக்கு தெரியும். மிருகங்களுடைய பல்வேறு பாஷைகள் சுலைமான் நபிக்கு தெரியும். அந்த அளவிற்கு பல்வேறு பாஷைகளை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. பெரிய ஆட்சி அதிகாரத்தை வச்சிருந்தாங்க. ஜின்னை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அவங்கள்ட்ட இருந்தது. யாருக்கு இருக்கு உலகத்துல? ரசூலுல்லாஹ் கூட அந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கலையே. ஒரு குறிப்பிட்ட நிலத்தை ஆளலாம், ஆனால் ஜின்னை ஆளுகின்ற, பறவைகளை ஆளுகின்ற பல்வேறு விதமான அற்புதத்தை இறைவன் சுலைமான் நபி கொடுத்தான. அவ்வளவு நன்மைகள் அல்லாஹ் கொடுத்தான. அதை வாங்கின சுலைமான் நபி என்ன சொன்னாங்க தெரியுமா? கடைசியா சொன்னாங்க, அல்லாஹ் இதன் மூலமாக நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேனா, இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக வாழ்கிறேனா? இதுக்கு தான் அல்லாஹ் ஊழல் வந்திருக்கான். பெரிய ஆட்சியை இறைவன் தந்தது, அதிகாரத்தை தந்தது, பெரிய செல்வத்தை தந்தது, எல்லாம் எதுக்கு இறைவன் தந்திருக்கிறான்னா, நான் இறைவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேனா, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடியவனாக இருக்கிறானா? இதை சோதிக்கிறது தான் அல்லாஹ் எனக்கு ஊழல் தந்திருக்கிறான். அப்ப நல்லதையும் கொடுத்து சோதிப்பான், கெட்டதையும் கொடுத்து சோதிப்பான். உடனே இது தண்டனை, அது தண்டனை எல்லாம் கிடையாது. அல்லாஹ் நம்மளுக்கு நீ நல்லவனா கெட்டவனா பார்க்கணும்ல. சோதனையை கொடுத்தவனு சில பேர் இஸ்லாத்தை விட்டு ஓடிடுவான். ஒரு வியாதியை கொடுத்தவொன்னு எனக்கு வேண்டாம், அல்லாஹ் வேண்டாம், யாரும் வேண்டாம் அப்படின்ட்டு ஓடுவான். ஈமான சோதிக்கிறதுக்கு தான். அதே மாதிரி நிறைய செல்வத்தை கொடுப்பான். செல்வத்தை கொடுத்தும் இந்த ஈமான்ல உறுதியா இருக்கிறியா? இல்ல இல்ல வேற கடவுள் தான் உனக்கு எல்லாத்தையும் தந்தா அப்படின்னு நீ நம்புறியா? இதுக்காக இதையும் கொடுத்து அல்லாஹ் சோதிக்கணும், ரெண்டையும் கொடுப்பான் அல்லாஹ். அப்ப சோதனை என்பது ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளது. மோமீனுக்கோ காபிர்களுக்கோ அப்படின்னு பாகுபாடுனா பார்க்க முடியாது. நல்லவனுக்கு கெட்டவனுக்கு அந்த பாகுபாடும் கிடையாது. எவனா இருந்தாலும் இறைவன் சோதிப்பான். தண்டனை என்பது இறைவன் நபிமார்களை அனுப்பி அந்த நபிமார்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் அந்த வேதனையை எடுத்து சொல்வானே தவிர மற்றபடி யாரையும் அல்லாஹ் உலகத்துல தண்டிக்கிறது இல்லை, மறுமையில அல்லாஹ் தண்டிப்பான். அதனால ஒரு ஆளுக்கு ஊந்துட்டாரு, ஒரு வியாதி வந்துருச்சு, வேற ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, தொழில நஷ்டம் வந்துருச்சு, அல்லாஹ் தண்டிச்சுட்டானே? தண்டிக்கலாம் இல்லை, சோதிச்சுட்டான்னு சொல்லுது. தண்டனை என்பது வேறு, சோதனை என்பது வேறு. இன்னும் சொல்ல போனா சோதனை கூட எதுக்கு தெரியுமா? அல்லாஹ் எதுக்கு சோதிக்கான்? லஅல்லஹும் யதல்லரூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு சோதனையை தருவது எதுக்கு தெரியுமா? நீ பணிந்து இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். இதுக்கு தான் சோதனை. இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். நீ படிக்கிற ஃபெயில் ஆயிட்ட, சோதனை தான். எதுக்கு? நல்ல படி, அந்த சிந்தனை வர்றதுக்கு தான். நீ நல்ல தொழில் பண்ண, திடீர்னு நஷ்டம் ஆயிடுச்சு, கொஞ்சம் கவனமா பண்ணப்பா, அல்லாஹ்வை நினைச்சு பாரு, இறைவனை நினைச்சு பாரு, இப்படின்னு இறைவனை நீ பயந்து நடக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த சோதனை. ஆனா வேதனையில இந்த மாதிரி ஒரு வழியை அல்லாஹ் தரவே மாட்டான். வேதனை வந்தா செத்தே தீரணும், அழிஞ்சே தீரணும். நீங்க வேதனை வந்ததற்கு பின்னால எந்த சமுதாயம் கையேந்தினாலும் அல்லாஹ் அதை விடவே மாட்டான், அழிச்சே தீருவான். இறைவனுடைய வாக்கு அப்படித்தான். அதற்கு முன்னால திருந்தி விட்டார்கள் என்றால், அதாவது வேதனை வருவதற்கு முன்னால் திருந்தி விட்டார்கள் என்றால் அல்லாஹ் வேதனை அனுப்பாம இருக்க மாட்டான். அதே நேரத்தில் அவர்கள் திருந்தவில்லை என்றால், வேதனை வந்து விட்டது என்றால் அதுல இருந்து ஒருத்தன் கூட தப்பிக்க முடியாது. ஃபிரௌன் தப்பிக்க முடிஞ்சா? கடைசி நேரத்தில் சொன்னான ஃபிரௌன், இறைவனுடைய வேதனை
இறைவனுடைய வேதனை அந்த கடல்ல அவன் அமுக்கப்படுகின்ற பொழுது, மூழ்கடிக்கப்படுகின்ற பொழுது, ரப்பி ஆமன்து ரப்பி மூசா வஹாரூன், மூசாவுடைய ஹாரூனுடைய இறைவனை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா? முடியாது அப்படின்ட்டான். கல்லா அல்லாஹ் முடியாதப்பா, இப்பதான் உனக்கு புத்தி வந்துச்சோ, நீ சாவு அப்படின்னா. அல்லாஹ் இதே மாதிரி வேதனை வந்துச்சுன்னா தப்பிக்கக்கூடிய ஒரு வழி அல்லாஹ் தரவே மாட்டான். திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்கவே மாட்டான். சோதனைக்கு அந்த வாய்ப்பு வழங்கணும். சோதனை என்றால் நீ திருந்து 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 அந்த வாய்ப்பு உண்டு. தண்டனை என்றால் அந்த வாய்ப்பே கிடையாது. அப்ப அதனால நமக்கு என்ன ஏற்பட்டாலும் அது இறைவன் புறத்தில் வந்த சோதனை, நல்லது வந்தாலும் அப்படித்தான் எடுக்கணுமே தவிர அல்லாஹ் என்ன தண்டிச்சான், அல்லாஹ் தண்டிச்ச தாங்க முடியுமா நம்மளால? இறைவனுடைய தண்டனை ரொம்ப சாதாரணமா நினைச்சுட்டே இருக்கிறோம். சோதனை வேண்டுமானால் சாதாரணமா இருக்கலாம், தண்டனை என்பது அப்படிலாம் இருக்காது. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இறைவனுடைய பிடி என்பது அவ்வளவு கொடூரமாக இருக்கும். ஏன்னா சாதாரண பிடியெல்லாம் கிடையாது. அல்லாஹ் தண்டிக்க நினைத்தான் என்றால் ஒருத்த கூட நம்ப முடியாது. அதனால அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான், நீ செய்யக்கூடிய பாவத்தை அதன் காரணமாக தண்டிக்க நினைத்தால் மா தரக்க மின் தாப்பா, பூமியில ஒரு உயிரினம் கூட இருக்காதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ செஞ்ச தப்புக்காக வேண்டி ஒரு காக்கா, ஒரு குருவி, ஒரு நாய், ஒரு கால்நடை, ஒரு எறும்பு, ஒரு ஈ, ஒரு காக்கா ஒண்ணுமே இருக்காது, மொத்தமா அழிச்சிருவேன் அப்படின்னா. இறைவனுடைய தண்டனை இப்படித்தான் இருக்கும். ஏதோ 4 பேரை விட்டுட்டு 4 பேரை அப்படி, அது இறைவனுடைய தண்டனை இல்ல. இறைவனுடைய தண்டனை என்றால் இறைவனுடைய தண்டனை தான் அப்படின்னு புரியும். எல்லாரும் சந்தேகத்துக்கு இடம் இல்லாம தெளிவாக விளங்கணும். அப்படித்தான் இறைவனுடைய தண்டனை இருக்கும். சோதனை அப்படி இல்லை. ஏற்றத்தாழ கொஞ்சம் கூடுதல் குறைவு, மௌத்தை வச்சு, நஷ்டத்தை வச்சு, இழப்புகளை வச்சு, அல்ல பெரிய பெரிய விஷயங்கள் எதையாவது குறித்து சோதிப்பான். எல்லாமே நம்ம தாங்குற மாதிரி தான் இருக்கும். சோதனை எல்லாமே நம்ம தாங்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். வேதனை நம்மளால தாங்க முடியாது. அதனால என்ன வந்தாலும் இறைவன் நமக்கு தரக்கூடிய சோதனை எல்லாம் நான் திருந்திட்டேன் அப்படின்னு முடிவுக்கு வரணும். தண்டனை கிடையாது, அது மறுமையில தான் என்பதை புரிந்து கொண்டு இது போன்ற எந்த விஷயமா இருந்தாலும் மார்க்க அறிவோடு நம்ம வாழணும். அதுதான் இம்மையிலே மறுமையில் நமக்கு மகத்தான வெற்றியை தரும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹுதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இறைவனுடைய பேரருளால் நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே பல்வேறு தாவா பணிகளை ஏறத்தாழ 30 ஆண்டு காலமாக செய்து வருவதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இதனுடைய பலனாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இறை இல்லங்களை, மர்கஸ்களை ஏற்பாடு செய்து தாவா பணிகளை வீரியமாக செய்து வருகிறோம். முஸ்லிம்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அங்கெல்லாம் ஓரளவுக்கு நம்முடைய மர்கஸ்கள், அதன் மூலமாக தாவா பணிகள் வீரியமாக நடந்து வருகிறது. இப்ப அந்த அடிப்படையில் நம்முடைய நெல்லை மாவட்டம் மானூருக்கு அருகில் இருக்கக்கூடிய குறிச்சிக்குளம் என்ற ஊர்ல அங்கேயும் தாவா பணி ஏற்கனவே அந்த சகோதரர்கள் செய்துட்டு வராங்க. ஆனால் ஒரு மர்கஸ், சொந்தமாக ஒரு மர்கஸ் அங்க தேவைப்படுகிறது. இந்த மர்கஸுக்காக வேண்டி இந்த வாரம் வசூலுக்காக அவங்க இங்க வந்து இருக்கிறாங்க. குறிச்சிக்குளத்தை பொறுத்த மட்டில் கிட்டத்தட்ட நெல்லை மாவட்டத்தில் முதல்ல தௌஹீது பேசப்பட்ட ஊர் அந்த ஒரு ஊர். ஆனா அதற்கு பின்னால் அங்க முறையான ஆட்கள் இல்லாத காரணத்தினால, தாவா பணியை தூக்கி பிடிப்பதற்கு சரியான நபர்கள் இல்லாத காரணத்தினால அங்க தாவா பணிகள் ஆரம்பத்தில் மந்தமாக இருந்தது. ஆனா இப்போ இறைவனுடைய அருளால் சில சகோதரர்கள் அதுல களம் இறங்கி எல்லா விதமான தாவாக்களையும் செய்யறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த தாவா களத்திற்கு சொந்தமாக ஒரு மர்கஸை இருந்தால் இன்னும் வீரியமாக செயல்பட முடியும். மற்ற ஊர்ல எவ்வளவு தீமைகள் நடக்குமோ அதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காம அந்த ஊர்லயும் தீமை இருக்குது. ஒரு கிராமம் தான், ஆனா பயங்கரமான தீமைகள். தர்கா இருக்குது, கொடி ஊர்வலம் இருக்கிறது, நேர்த்திக்கடன் உண்டு, சப்பரம் உண்டு, எல்லா முசீபத்தும் அங்க இருக்கு. சின்ன ஊர் தானே, அங்க என்னப்பா இது மாதிரி சிறுக்கெல்லாம் இருக்காத அப்படின்னு நினைக்கலாம். ஒட்டுமொத்த சிறுக்கும் அங்கதான் இருக்குது. ஒரு பெரிய பெரிய ஊர்கள்ல எப்படி சிறுக்கு இருக்குமோ அதே மாதிரி அங்கேயும் இருக்கு. இப்ப இதையெல்லாம் எதிர்த்துதான் அந்த சகோதரர்கள் பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அதனால ஒரு இறை இல்லம் அமைவதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வாரி கொடுங்க. அல்லாஹ் இம்மேலையும் மறுமேலையும் அதற்குண்டான கூலியை நமக்கு தருவாங்க. ஒமா துகத்திமோ லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதூஹு இன்தல்லாஹ். இறைவனுக்காக நீங்கள் எதை முற்படுத்தி செல்கிறீர்களோ அதை மறுமையிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று இறைவன் வாக்கு தருகிறான்.
எனவே இந்த நன்மையான காரியத்திற்கு உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி கொடுங்க. மறுமையில மகத்தான ஒரு கூலியை இறைவன் இதன் மூலமாக நமக்கு தருவான், சொர்க்கத்தை தருவான். வல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக. வாகத்தவான் அல்ஹம்துலில்லாஹ்.